இந்த வெள்ளை அறிக்கையே வந்து ஒரு மடை மாற்றும் முயற்சி, எஸ்கேபிசம். தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசிட்டோம். இப்போ மக்கள் கிட்ட எப்படி இதுல இருந்து சாக்கு சொல்வது, அந்த சாக்கு தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கை. எங்களால் நிறைவேற்ற முடியாது, கண்டிப்பாக அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. இதெல்லாம் தெரிந்துதான் நான் 2500 ரூபா கொடுப்பேன், ஃப்ரீ பஸ்ஸு எல்லாத்துக்கும் 4000 ரூபாய் கொடுப்பேன், தாலிக்கு தாய் மாமன் சீருன்னெல்லாம் சொல்லி பஞ்ச் டயலாக் விட்டாரு நம்முடைய முதல்வர். இப்போ அந்த பஞ்ச் டயலாக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அதுக்கு சப்பை கட்டக்கூடிய முயற்சிகள்ல கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா, இது அவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுங்கள், 20 லட்சம் கோடி கடன் இல்ல. இந்த அரசை நடத்தினாலே சாதாரணமா நீங்க நடத்தினாலே நீங்க 5 வருஷம் இருக்குமான்னு தெரியாது, இந்த அரசு இருக்காது. அப்படி நடத்தினீர்கள் என்றால் 20 லட்சம் கோடி கடன்ல போய் நிக்கோன்னு சொல்லியிருக்காரு, சவால் விடுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் பதவியிலேயே இல்லை அப்படின்றாரு. எப்படி வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட் growth போச்சு, எப்படி டபுள் டிஜிட்டுக்கு போக முடியும்? ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கிறதுனால தானே டபுள் டிஜிட்டுக்கு போக முடியும். ஏன் வெள்ளை அறிக்கையில வந்து தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? ஒரு ஆளுக்கு வந்து கடன் 1,28,000 ரூபாய்ன்னு சொல்லி போலியாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் இந்திய சராசரியை விட ஆல்மோஸ்ட் டபுள் மடங்குல இருக்கு. இதை சாதித்த திமுகவுக்கு என்ன சொல்வீங்க? திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியாது. அவங்களால என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ எல்லா திட்டங்களையுமே வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். இப்பவும் சவால் விடுகிறோம், திமுக செயல்படுத்தாம புதுசா ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்த சொல்லுங்க. எதுவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் யோசிச்சு செய்து காட்டியிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் குதிரை பேரத்துல தான் இருக்கு. எந்த கட்சி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் இவங்களுடைய இது இருக்கே தவிர, எந்த வீட்டுக்கு சோஃபா அனுப்பலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா சார்பில் நிதிநிலை வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த முறை இருந்த அந்த 5 லட்சம் கோடி இப்போது வந்து 10 லட்சம் கோடியாக கடன் மாறி இருக்கு. எல்லாமே நஷ்டம், போக்குவரத்து நஷ்டம், அது நஷ்டம்னு வழி சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அந்த வெள்ளை அறிக்கை இப்போது இருக்கக்கூடிய சுமைக்கு காரணம் இந்த திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இந்த வெள்ளை அறிக்கையே வந்து ஒரு மடை மாற்றும் முயற்சி, எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முன்னாள் நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு தெளிவான ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு அதுதான் பக்காவாக நடந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கடனை பற்றி மட்டும் பேசுவாங்க, வருவாய் எவ்வளோன்னு பேச மாட்டாங்க. 2001 எவ்வளோ வருவாய், எவ்வளோ கடன், 2026 எவ்வளோ வருவாய், எவ்வளவு கடன் அப்படின்றத பார்க்கணும். 2021 20 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டிபி, அதில் 5 லட்சம் கோடி வந்து கடனாக இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டிபி வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 40 lakh crores கிட்ட போயிருக்கு. இப்போ நம்முடைய கடன் வந்து 10 லட்சம் கோடி. கடனை வந்து அப்சல்யூட் நம்பர்ஸில் பேசக்கூடாது, வெறும் நம்பராக பார்க்கக்கூடாது, பட் பர்சன்டேஜாக பார்க்கணும். டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவாக தான் அதை வந்து பார்க்கணும். டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா 26%. திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் 26% டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ. இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரைமுறைக்குள்ள தான் இருக்குது. இதை வந்து நிதித்துறை செயலாளர் அவரே நேற்று அதை தான் சொன்னார். நீங்கள் வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படியோ இல்லை இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது, ஸ்டேட்டோட பட்ஜெட்டில் 3% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே எடுத்துரைத்தார். பட் இருந்தாலும் இவங்க வந்து இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசிட்டோம். இப்போ மக்கள்கிட்ட எப்படி இதுல இருந்து சாக்கு சொல்வது, அந்த சாக்கு தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கை. எங்களால் நிறைவேற்ற முடியாது, கண்டிப்பாக அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. அதாவது இது வந்து சீக்ரெட் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. தமிழ்நாடுடைய ஃபினான்சஸ், தமிழ்நாடுடைய கஜானாவில் என்ன இருக்கு, என்ன வருவாய், என்ன செலவு அப்படின்றது பொது ஆவணம் நம்முடைய பட்ஜெட்ல இருக்கு, எல்லாமே ஆக்சசிபிள். இதெல்லாம் தெரிந்து தான் நான் 2500 ரூபா கொடுப்பேன், ஃப்ரீ பஸ்ஸு எல்லாத்துக்கும் 4000 ரூபாய் கொடுப்பேன், தாலிக்கு தாய் மாமன் சீருன்னெல்லாம் சொல்லி பஞ்ச் டயலாக் விட்டாரு நம்முடைய முதல்வர் தேர்தலின் போது. இப்போ அந்த பஞ்ச் டயலாக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அதுக்கு சப்பை கட்டக்கூடிய முயற்சிகள்ல கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா, இது அவ்வளோ இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க.
ஐயா இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? இல்ல பதிலடி கொடுக்குறாரு. இப்ப முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பகிரங்க சவால் சவால் கொடுக்குறாரு. நான் 5 வருடத்துல 20 லட்சம் கோடியாக இருக்கேன், ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவர் சவால் கொடுக்குறாரு. ஆனாலுமே இந்த நிதியை கூட்டுறதுக்கு இந்த திமுக அரசு எதையுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க. இல்ல இதுவே ஒரு தவறான வாதம். இவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தவறான இதை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸைஸ் வருமானம் குறைஞ்சு போயிருக்கு அப்படின்றத ஒரு கருத்தா முன்வைக்கிறாங்க. பட் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி வருமானத்தை வந்து பெருக்கியது, எப்படி வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட் growthக்கு போச்சு. எப்படி டபுள் டிஜிட்டுக்கு போக முடியும்? ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கிறதுனால தானே டபுள் டிஜிட்டுக்கு போக முடியும். ஏன் வெள்ளை அறிக்கையில வந்து தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? தனிநபர் வருமானம், ஒரு ஆளுக்கு வந்து கடன் 1,28,800 ரூபாய்னு சொல்லி போலியாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் இந்திய சராசரியை விட ஆல்மோஸ்ட் டபுள் மடங்குல இருக்கு. இதை சாதித்த திமுகவுக்கு என்ன சொல்வீங்க? எப்படி இதை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க? ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? செலக்டிவா ஒரு சில நம்பர்களை வச்சு மக்களுடைய மனதில் வந்து ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ண முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியில படுதோல்வி அடைவார்கள். இது ஒரே பிளெயின் அண்ட் சிம்பிள். உங்களால முடியல, என்னால முடியலங்க. ஜும்லா உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி முறைக்கு நீங்க எடுத்துக்காட்டா யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஏற்கனவே இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, எலெக்ஷன் ஜும்லா. நீங்களும் சொல்லிட்டு போகலாம் எலெக்ஷன் ஜும்லான்னு சொல்லிட்டு. இல்லை, திமுக மீது எந்த குற்றச்சாட்டுமே வைக்கல. அதாவது தேவையில்லாம எதுவுமே செலவு பண்ணல அப்படிங்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் நல்ல திட்டங்கள், அது அப்படியே தொடரும் அப்படிதான் சொல்றாங்க. அது எப்படி சார் இருக்குது? அதாவது கடன் அதிகமாக இருக்கு, தேவையில்லாம எந்த செலவும் பண்ணல, திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான், அந்த திட்டங்கள் தொடரும் அப்படிங்கிறாங்க. அவங்களால திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியாது அவங்களால. இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ எல்லா திட்டங்களையுமே வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். இப்பவும் சவால் விடுகிறோம். திமுக செயல்படுத்தாம புதுசா ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்த சொல்லுங்க. முடியாது, வாய்ப்பில்லை. எல்லா திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள், திமுக அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் செயல்படுத்த முடியும் இவங்களால. புதுசா இவர்களால எதுவுமே செய்ய முடியாது. எதுவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் யோசிச்சு செய்து காட்டியிருக்கிறார் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சில மாற்றங்களை உருவாக்கலாம். இப்போ 5வது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதை 8வது வரைக்கும் கொண்டு போகலாம். அப்படிதான் புதுமை பெண் திட்டம் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவர்களுக்குன்னு சொல்லலாம், அதை எய்டட் ஸ்கூல்னு சொல்லலாம். அடுத்து இல்லை எல்லாருக்குன்னு சொல்லலாம். இப்படிதான் இந்த மாற்றங்களை இவர்களால கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்களால பண்ண முடியாது. நீங்க வந்து தவறான ஒரு இதை சொல்றீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுங்கள், 20 லட்சம் கோடி கடன் இல்ல. இந்த அரசை நடத்தினாலே சாதாரணமா நீங்க நடத்தினாலே நீங்க 5 வருஷம் இருக்குமான்னு தெரியாது. இந்த அரசு இருக்காது. அப்படி நடத்தினீர்கள் என்றால் 20 லட்சம் கோடி கடன்ல போய் நிக்கோன்னு சொல்லியிருக்காரு. சவால் விடுகிறேன்னு சொல்லியிருக்காரு. சவால், நான் பதவியிலேயே இல்லை அப்படின்றாரு. பதவி விட்டு விலகிறேன் அப்படின்றாரு. இல்லை, குறிப்பா சார் இந்த நிதி வர்றதுக்கு வந்து ஏற்கனவே இப்போ அவங்க சொல்றதை பார்த்தா இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, தனி மனித கடன் வந்து 1,28,800 இருக்கு. இந்த நிதியை பெறுவதற்கு அடுத்த கட்டமாக இந்த மின்கட்டண உயர்வு, போக்குவரத்து பஸ் உயர்வு, பஸ் டிக்கெட் உயர்வு, இதெல்லாம் கொண்டு வருவதற்கு இதுதான் வருமானம் இல்லை அப்படின்றாங்க இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குதுன்றாங்க. ஆமா, இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது, பெண்களுக்கு வந்து பேருந்து பயணங்கள் கொடுக்கப்படுகிறது, இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து லாப நோக்கில் செயல்படக்கூடியவை அல்ல. ஒரு அரசாங்கத்துடைய கடமையோ இல்லை அரசாங்கத்துடைய பொறுப்போ வந்து லாபம் சம்பாதிப்பது கிடையாது. மக்களுக்கு தரமான சேவையை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான். இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றதுல எல்லாருக்கும் விலை ஏறி இருக்கு. அதுலயே ஒரு ஜிமிக், ஒரு ஏமாற்று வேலை தான் அது. சும்மா சொல்லிட்டு இது பண்றாங்க. பட் என்னன்னா, மக்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க கிட்ட. இவங்களால முடியாதுன்னு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பட் இவர்கள் எப்படி இப்படிப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்றத மக்கள் வெகு விரைவில் உணர்வார்கள்.
அது எப்படி சார் திமுகவால முடிகிற ஒண்ணு தாவேக்கால ஏன் முடியல? ஏன்னா அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. இல்ல திமுகவால முடியுதுன்னா திமுக எதை செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறோம், அதை சொல்லி இருக்கிறோம், அதை செய்து காட்டியிருக்கிறோம். 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, தாய்மாமன் சீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க பெண்கள் எல்லா இடத்துக்கும் போலான்னு சொல்லியிருக்காரு, விவசாய கடன் எல்லாமே தள்ளுபடினாரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு? பண்ணலையா? அதை பண்ணல. 75,000 50,000 இப்ப 75,000 சொல்லி ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் இவர்கள் வந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர இவர்களால ஒரு சிறப்பான இதையோ நிதி நிர்வாகத்தை இப்போ எப்படின்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு லீடர்ஷிப்ல யார் இருக்காங்க, அவங்க எப்படி இதை கொண்டு செல்வார்கள் அப்படின்றது ஒரு இதுக்கு நீங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நேற்று பேசினாரு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். கேள்விக்கே பதில் சொல்லியே, கேள்வி கேட்டவுடனே எஸ்கேப் ஆயிட்டாங்களே. ஸோ எஸ்கேப் இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம். எதை கேட்டினாலும் எஸ்கேப். ஏங்க இது மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னா எஸ்கேப். இதுக்கு காரணம் திமுக ஆட்சிங்க. ஏங்க உங்களால் இப்படி செய்ய முடியல? ஏங்க பஸ்ஸில் உள்ள கூட்டம் இதனால? இதுக்கு காரணம் திமுக ஆட்சி. இப்போ நீங்கள் எதை சொன்னாலும் இதுக்கு காரணம் திமுக ஆட்சிங்க. இவங்களா எதையும் செய்ய போகிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. மோடி அவர்கள் வந்து இவங்களுக்கு ரோல் மாடலாக மேலே இருக்காரு. இன்னொரு ரோல் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சோர்சஸ் மிகவும் மனம் வருத்தப்பட்டார். நேற்று நைட்டுலாம் அவர் தூங்கவே இல்லை. இந்த செய்தியை கேட்டு 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டாரு, 1/2 டம்ளர் தான் பால் குடிச்சாரு, காஃபியை குடிக்காம விட்டுட்டாரு சோகத்துல. இனிமே இப்படிதான் செய்திகள் வரும். நம்முடைய ஊடகங்களும் அந்த செய்திகளை அப்படியே பெருசா போட்டுக்கிட்டு முக்கியமா வந்து சிம்புவை பார்த்தேன், சிம்ரனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளுக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப கிடைக்கும். இப்போ டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசின முதல்வர் அவர்கள் வந்து நிலையற்ற பொருளாதாரத்திலும் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குன்னு பேசிட்டு வந்து 1 வாரம் தான் ஆகுதுன்னா இப்போ கஜானா காலி, கடன் இருக்கு. சரி, அதுதான் சொல்றேன். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ப்ரொபகேண்டா மெஷின் நாங்கள் வச்சிருக்கோம், எங்களுடைய ப்ரொபகேண்டா மெஷின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எதை வேணா எங்களால் ட்ரெண்ட் பண்ண முடியும். அமித்ஷா சொன்னாரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால, எந்த உண்மையை எந்த பொய்யை வேணா எங்களால் வந்து இந்தியா முழுக்க பரப்ப முடியும் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். அதே போல் இவங்க வந்து தேர் பிலீவிங் தேர் ப்ரொபகேண்டா மெஷின், தேர் நாட் பிலீவிங் ஆன் தேர் கவர்னன்ஸ். அவங்களுடைய அரசாங்கத்தின் மீதோ இல்லை அரசாட்சி முறைப்படியோ முறை மீதோ இவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எதை வேண்டுமானாலும் சொல்லி மக்களை நம்ப வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அசாத்திய துணிச்சல். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த நிதி பற்றாக்குறை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க, இன்னொரு புறம் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அதிகமாகுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தாங்காது, எப்போ வேணாலும் இந்த காட்டாட்சி வீழ்த்தப்படும்னு ஒரு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது எப்படி சார் இருப்பாங்க? சரி, அது இந்த ஆட்சியுடைய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றத காண்பிக்கிறத தவிர தெளிவாக சொல்லிட்டோம். மீண்டும் வந்து ஒரு தேர்தலோ உடனடியாக இல்லை வந்து பிரசிடென்ட் ரூலோ வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் சட்டம் ஒழுங்குகளை இவங்களால செயல்படுத்த முடியல, சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் இவங்களால மானிட்டர் பண்ண முடியல, செயல்படுத்த முடியலன்னா இவங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் குதிரை பேரத்தில் தான் இருக்கு. எந்த கட்சி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைக்கலாம், யாரை தூக்கலாம் அப்படின்னு தான் இவங்களுடைய இது இருக்கே தவிர எந்த வீட்டுக்கு சோஃபா அனுப்பலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள முன்னாள் முதல்வரும் சரி எல்லாரும் 6 எப்போ வேணாலும் வீழும் 1 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், 1 மாசத்துல இது ரொம்ப இட்ஸ் லைக் அ டேஞ்சரஸ் ட்ரெண்ட். 6 மாதம் என் வீட்டு குழந்தைகளை வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணி தூக்கி போட்டு போகலாமா? 6 மாதம் கொலைகள் நடந்து விடலாமா? 6 மாதம் யார் வேணா யாரை வேணா கொலை பண்ணிட்டு போயிடலாமா? 6 மாதம் கேள்வியை கேட்கக்கூடாதா? இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்ன? 6 மாதம் அப்படின்றது உங்களுடைய கவர்னன்ஸ் மாடலுக்கு நீங்கள் திட்டங்களை சரியாக நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா, செட்டிலாக இது பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர்லாம் இறங்கி உடனே யூ ஷுட் அப் அண்ட் ரன்னிங் கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லை அப்படின்னா தென் மக்கள் வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சியான திமுகவுடைய முக்கியமான கடமை. இதில் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, இதில் முக்கியமானது வந்து இப்போ நேற்று அமைச்சர் படித்ததில் கூட ஒரு மாதிரி தப்பும் தவறுமா படிக்கிறாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படிக்கிறாரு, இவர் எப்படி நிதிநிலை அறிக்கை வாசிப்பாருங்கிற கேள்வி வருது.
துறை சம்பந்தமான அதற்கு தகுந்தாப்புல அமைச்சர்களை நியமிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சார், எப்படி பாருங்க? சி, அதாவது எப்படின்னா அடிப்படையே கோளாறாக இருக்கிறது. எம்எல்ஏ மனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த அஃபிடவிட்ல தப்பும் தவறுமான தகவல்களை கொடுத்தாங்க. பிகாம்னே போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. +2 படிச்சுன்னு சொல்லி அஃபிடவிட்ல போட்டாங்க. சிலர் வேற தேவையற்ற டிகிரிகளை போட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஆசை என்னவாக இருக்கிறது, நான் மெத்த படித்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்க படிக்கல, அதை ஒத்துக்கோங்க. சரி, அதை ஒத்துக்கவே யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருக்கிறது. அப்புறம் நீங்க வந்து சட்டியில இருந்தால் தானேங்க அகப்பையில வரும். இருக்கிறவங்கள வச்சு தானே மந்திரி சபை அமைக்க முடியும், இல்லாதவங்கள வச்சு அமைக்க முடியாதுல்ல. ஸோ இது வந்து அடிப்படை கோளாறு. இதுக்கு வந்து மாற்றே கிடையாது, விமோசனமே கிடையாது. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு